மறுபடியும் சுமதி பாப்பான்னு நான் நினைக்கல. இப்படி ஒரு சூழ்நிலையிலேயே நான் அவளை பார்க்கணும். நான் அவளை பார்த்தப்ப அவ என்ன பார்த்திருந்தான்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். மீனாட்சி என் பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாட்சி சின்ன பொண்ணா இருக்கும் போதே நான் உங்களை விட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது நாங்க போனா சுமதி முகத்தில் முழிக்கணும். அவ என்ன பார்த்தா என்ன செய்வானே தெரியல. ஆதியோட கல்யாணம் நின்னு கூட போகும். நான் போகாம இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. எனக்காக தான் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணாங்க. நான் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு. டேய், இப்ப எதுக்கு போன் பண்ண? நானும் மீனாட்சி ஹாப்பியா இருந்தோம், அதை கெடுத்துட்ட. எனக்கு யார் வாழ்க்கையும் கெடுத்து பழக்கம் இல்ல, நல்லாக்கித்தான் பழக்கம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக போன் பண்ண அத சொல்லு. எல்லாம் நல்லதுக்கு தான், மீனாட்சியோட நல்லதுக்கு. மீனாட்சிக்கு நல்லதா? அப்படி என்ன நல்லது? நீதான் நல்லது பண்ற ஆளே இல்லையே. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, பரவாயில்ல. அதனால பாதிப்பு உனக்கு தான். இப்ப போனா உன்னைய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கா. அவளா போனாளா இல்ல நீ அவளை அனுப்பி வச்சியா? என்ன மாப்ள, இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? அடுத்து ஒரு சுவாரஸ்யமான மேட்டர் இருக்கு. சுமதியத்த மேல காரை மோதினவன் நீ தான் மோத சொன்னு போலீஸ்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போயிட்டே இருக்கான். காத்து என்னைக்கும் ஒரே பக்கம் அடிக்காது மாப்ள, எல்லா பக்கமும் மாறி மாறி தான் அடிக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி உன் பக்கம் வீசின காத்து இப்ப என் பக்கம் வீசுதியா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போன புவனாவையும் வாக்குமூலம் கொடுக்க போன உன் ஆளையும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி 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 மாப்ள, ஒண்ணு இல்ல, நான் சொல்ற மாதிரி நீ ஒரு அரை மணி நேரம் நடந்துக்கிட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லன்னு வையே, உன் கழுத்துல மாலை விழாது, உன் கையில விலங்கு விழும். சரி, என்ன சொல்ற? இந்த பிரச்சனையை இவன் ஏன் சால்வ் பண்ணணும்? இவனுக்கு என்ன திடீர்னு இதுல அக்கறைன்னு நீ யோசிக்கலாம், நீ யோசிக்கணும். ஆமா, நீ ஏன் இதெல்லாம் செய்யணும்? அது சுமதியத்த ஹார்ட் பேஷண்ட் மாப்ள, அவங்க ஆசைப்பட்டது மாதிரி இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு நடக்கூடாதெல்லாம் நடந்துடலாம். அப்படி ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அது நிறைய பேர் வாழ்க்கையை பாதிக்கும். எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறோம். இங்க பாரு, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சரியா? நீ ஒன்னும் மலையெல்லாம் புரட்ட வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ எவ்வளவு ட்ரை பண்றியோ, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் அதை விட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மீனாட்சியை நான் லவ் பண்ணேன், ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ணலாம் கூட பரவாயில்ல. உன்ன மாதிரி ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். உன்னைய மாதிரி ஒருத்தனை கட்டினா டேய் அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். ஐயோ வேணாம் ஜீவா, நான் சொல்றது கேளு ஜீவா ப்ளீஸ். டேய், முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் வாய பொத்திக்கிட்டு இரு. இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச உன் கால் ரெண்டையும் உடைச்சு உட்கார வச்சிருக்கேன். ஐயோ ஜீவா, புரிஞ்சுக்கு ஜீவா, என்ன மன்னிச்சிரு ஜீவா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ஜீவா ஜீவா ப்ளீஸ் ஜீவா, ஜீவா 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 ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ஜீவா என்ன மன்னிச்சிரு ஜீவா, ஜீவா ஜீவா ஜீவா
என்ன தன்னால சிரிக்கிற? என்னடா அதிர்ச்சியில பைத்தியம் எங்கிட்ட எதுவும் முடிச்சிருச்சா? என்னடா சிரிக்கிற? பைத்தியமா எனக்கா? பைத்தியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு தான் இந்த ஆதிய பத்தி முழுசா தெரியல. நீ ஒருத்தனுக்கு ஸ்கெட்ச் போடணும்னு நினைக்கும் போதே நான் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிருவேன்டா. நீ யாரு என்னன்னு விவரமே தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. டேய், இந்த ஆதியோட பிளானிங்கே வேற லெவல்ல இருக்கும்டா. என்னடா ஏன்டா மொக்க போட்டுக்கிட்டு இருக்க? என்ன ஒரு டயலாகா பேசிட்டு இருக்க? டேய், நீ என்ன கடத்திட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? செம காமெடி, செம காமெடிடா. நான் தான்டா உன்னை கடத்திருக்கேன். என்ன புரியலையா? இப்ப புரியுதா? டேய், நான் நினைச்சா இங்கேயே உன்னை கொன்னுட்டு உன் டெட் பாடி கூட யாருக்கும் கிடைக்காதபடி பண்ணிருவேன்டா. பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன். இப்ப கூட உன்னை ஏன் நான் உயிரோட விடுறேன் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்னு சொன்னேன்ல. இந்த கல்யாணம் நடக்கிறத நீ பார்க்கணும்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையேன்னு நினைச்சு நீ துடிக்கணும்டா.